வா மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசா ஓடிடியில் வந்திருக்கக்கூடிய 4 த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் கொண்டு வந்திருக்க படங்கள் எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் ஹிந்தி படமான மா பெஹன் அப்படிங்கிற ஒரு டார்க் காமெடி கலந்த ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. 2 பேருமே டீனேஜ் வயசில் இருக்கக்கூடிய பொண்ணுங்க தான். மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு கல்யாணமாகி சில வருஷங்கள் ஆகியும் குழந்தை இல்லை. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அதுக்கு 5.5 லட்ச ரூபா பணம் வேற தேவைப்படுது. இவங்க பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. 2வது பொண்ணு வந்து சோசியல் மீடியாவில் ரீல்ஸாக போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுடைய கதை இன்னொரு பக்கம். இப்போ நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஒயின் ஷாப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது எதிர்த்த வீட்டுக்காரர் அவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த நபர் தப்பா நடக்க ட்ரை பண்ண இவங்க அவரை தள்ளி விட கீழே விழுந்ததுல ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாரு. இப்போ இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் அவங்களுடைய 2 பொண்ணுகிட்டே சொல்லி என்னை எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி உதவி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் எனக்கு பாசிட்டிவாக பட்ட முதல் விஷயம், படத்தில் நடிச்சிருந்த மாதுரி தீக்ஷித், திருப்தி திம்ரியுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக திருப்தி திம்ரி வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கிட்ட நிறுத்தாமல் ஒரு நிமிஷம் ஒரு டைலாக் பேசுவாங்க. அதாவது அவரை திட்டி வெளியே அனுப்புவாங்க. அந்த சீன்ஸ்லாம் நல்லா இம்பாக்ட்ஃபுல்லாகவே இருந்துச்சு. இந்த 3 கதாபாத்திரங்களை பற்றியும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு மாதிரியும் செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி ரிவீல் பண்ணுவாங்க. அந்த சீன்ஸ்லாம் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருந்தாங்க. ஒரு சில இடங்களை நல்லா ஃபன்னாகவே கொண்டு போயிருந்தாங்க. எமோஷனலாகவும் ஒரு சில இடங்கள் நல்லாவே கனெக்ட் ஆச்சு. படத்துடைய மேக்கிங்கும் ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. தமிழ் டப்பிங்கும் ரொம்ப ப்ராப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பெருசாக போர் அடிக்காத மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்துடைய கதை தான். இதே மாதிரியான கதைக்களம் உள்ள நிறைய படங்களை நம்ம பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாமா கலாபம், இப்போ ரீசெண்டாக வந்த ரிவால்வர் ரீட்டா, இது எல்லாமே இதே மாதிரியான கதைக்களம் கொண்ட ஒரு படம் தான். அதே மாதிரி தான் இந்த படத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்களே தவிர புதுமை அப்படிங்கிறது பெருசாக இல்லை. 2வது பெருசாக எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இல்லாமல் தான் கொண்டு போயிருக்காங்க. படத்தில் ஒரு சில இடங்களில் லாஜிக் மிரல்களும் இருக்க தான் செய்யுது. ஒருத்தர் காணாமல் போயிட்டார் அப்படிங்கும்போது அவருடைய ஃபோன் ஆனில் தான் இருக்குது அப்படின்னா போலீஸால் ஈஸியாக அவங்களுடைய லொக்கேஷனை ட்ராக் பண்ண முடியும் இல்லையா? அதை ஏன் இவங்க பண்ணல அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி ஒரு சில லாஜிக் மிரர்களும் இருக்குது. இன்னுமே இந்த கதையை இவங்க சுவாரஸ்யமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டார்க் காமெடி த்ரில்லர் படங்கள்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்குடைய அவைலபிளாக இருக்குது. அடல் கன்னடை பொறுத்த வரைக்கும் மைல்டாக ஒரே ஒரு காட்சி மட்டும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் ஹிந்தி படமான துரந்தர் த ரிவெஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பாகம் பார்த்தீங்கன்னா 3-4 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அதனுடைய சீக்குவலாக தான் இப்போ பார்ட் 2 வந்திருக்கு. பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோவை சீக்ரெட் ஸ்பை ஏஜென்ட்டாக பாகிஸ்தானுக்குள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. அது எதுக்காக அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நிறைய தீவிரவாதிகள் இந்தியா மேலே அதிகமாக தொடர்ச்சியாக தாக்குதல்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த தீவிரவாதிகள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களை அழிச்சிட்டு வரதுக்காக தான் நம்ம ஹீரோவை அங்கே அனுப்பி வைக்கிறாங்க. ஸ்டார்டிங்லேயே லியாரியை கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய ரெகுமான் பலூச் அப்படிங்கிற நபர் கூட அவர் கூடிய அவங்களுடைய ஆளாக இருந்து அவரையே போட்டு தள்ளியிருப்பார். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நடந்த கதை. இப்போ இந்த பார்ட் 2 உடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவுடைய ஃப்ளாஷ்பேக் காட்சிகளை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எப்படி வந்து ஜெயிலுக்கு போனார், எப்படி சீக்ரெட் ஸ்பை ஏஜெண்டாக மாறினார், மிச்சம் வச்ச மீதி வேலையை சரியாக முடிச்சுட்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த பார்ட் 2 உடைய மீதி கதை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே படத்துடைய கதை, அதை ஸ்க்ரீன் பிளே பண்ண விதம் அப்படின்னே சொல்லுவேன். ரெண்டையுமே நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருந்தாங்க. படத்துடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 50 நிமிஷம் கிட்ட ஓடுது. ஆனால் இவ்வளவு நேரம் படம் ஓடுது அப்படிங்கிற அந்த ஃபீலே எனக்கு வரல. பெருசாக எங்கேயுமே போர் அடிக்காத மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா பரபரப்பாகவும் நல்லா சுவாரஸ்யமாகவும் கொண்டு போயிருந்தாங்க. படத்துடைய மேக்கிங்லாம் ரொம்ப தரமாகவே இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. படத்தில் வரக்கூடிய ஆக்ஷன் சீன்ஸ் ஒவ்வொன்றுமே செம்மையாகவே இருந்துச்சு. அதுவும் ஸ்டார்டிங்கில் ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே வரக்கூடிய ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் ஒரு 20-25 நிமிஷத்துக்கு வரக்கூடிய அந்த ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. கிளைமேக்ஸில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட்டுமே இருக்குது. அங்கங்கே ஒரு சில காட்சிகளை நல்லா எமோஷனலாகவே சூப்பராகவே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா பெருசாக கிடையாது. மேபி ஒரு சில பேருக்கு இந்த படத்துடைய டியூரேஷன் ஒரு ப்ராப்ளமாக படலாம். மற்றபடி இந்த படம் ஒரு தரமான படம் தான். ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க.
கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. IMDbல 10க்கு 8.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் செக்ஸுவலாக பெருசாக எந்த ஒரு காட்சிகளும் கிடையாது. ஆனால் ஒரு சில வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான வைலண்டான காட்சிகள்லாம் இந்த படத்தில் இருக்கு. அதனால குழந்தைகளோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் ஆஸ்திரேலியன் படமான பீஸ்ட் ஆஃப் வார் அப்படிங்கிற ஒரு சர்வைவல் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய கதைக்கிழமை 2ஆம் வேர்ல்டு வார் டைமில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ ஆஸ்திரேலியன் நாட்டை சேர்ந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒரு கேம்பில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த கேம்பில் தான் நம்ம ஹீரோவும் இருக்கார். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பயங்கர டேலண்டான ஒரு நபர், அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு நபர். ஒரு நாள் நம்ம ஹீரோவும் அவருடைய டீமும் கப்பலில் போயிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஜப்பான் ஆர்மியை சேர்ந்தவங்க இவங்களுடைய கப்பலை தாக்குனதுல கப்பல் உடைஞ்சு போயிடுது. ஒரு 5-6 பேர் மட்டும் தான் உயிர் பிழைக்கிறாங்க. அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது இதை விட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிறாங்க. அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்தை சுற்றி மிகப்பெரிய சுறாக்கள் வந்து சுற்றிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஆபத்தான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோவும் அவருடைய குரூப்பும் கடைசியாக தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த படத்துடைய கதை தான். ஒரு வித்தியாசமாக தான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் கடலுக்குள்ளே போகிறாங்க, மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டாம வார் டைமில் சோல்ஜர்ஸ் வந்து கடலுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க, அங்கே வந்து சுறாக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டினது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இவங்க இந்த கதையை ஸ்டார்ட் பண்ண விதமும் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருந்தாங்க. அதுலேயும் ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய அந்த ஷார்க் அட்டாக் சீன்ஸ்லாம் ஓரளவுக்கு த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. ஒரு சில காட்சிகளும் நல்லா த்ரில்லிங்காகவே இவங்க கொண்டு போயிருந்தாங்க. மேக்கிங் வைஸ் ஓரளவுக்கு நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் ஒரு சில இடங்களில் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ஓரளவுக்கு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது. ஷார்க் அட்டாக் பண்ணக்கூடிய காட்சிகளை இவங்க காட்சிப்படுத்தின விதமே ரொம்ப மேலோட்டமாக தான் இருந்துச்சு. ஏதோ ஒன்று அவங்களை இழுத்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்களே தவிர ஷார்க் எப்படி அவங்கள வந்து அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக காட்டவே இல்லை. எப்பயாவது ஒரு தடவை தான் ஷார்க்கே கண்ணில் காட்டினாங்க. அதனாலேயே இவங்களுக்கு என்ன ஆக போகுதோ அப்படிங்கிற அந்த ஒரு பதட்டம் வரவே இல்லை. ரெண்டாவது, படத்துடைய கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்துச்சு. படத்துடைய டியூரேஷனே வெறும் 1.5 மணி நேரம் தான். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 40 நிமிஷத்தை ஹீரோ யாரு, சோல்ஜர்ஸுடைய ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி அதுலேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 45 நிமிஷம் தான் இந்த ஷார்க் அட்டாக் பண்ணக்கூடிய காட்சிகளே. அந்த காட்சிகளை பயங்கர பரபரப்பாக கொண்டு போகாமல் கொஞ்சம் ஸ்லோவாக தான் கொண்டு போயிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளும் இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அனிமல் அட்டாக் மூவி, சர்வைவல் த்ரில்லர் மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா டைம் பாஸுக்காக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காட்சிகளும் கிடையாது. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான த நன் 2 அப்படிங்கிற ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இந்த படம் 2023 வருஷமே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ அதை ஏன் நான் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மேபி உங்களுக்கு வரலாம். அதுக்கான காரணத்தை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இந்த படம் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில OTT பிளாட்ஃபார்மில் ரெண்டல் ஆப்ஷனில் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ இந்த படம் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்குடைய இருக்குது. அதனால தான் இப்போ ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். இப்போ இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு சர்ச் ஃபாதர் வந்து சாத்தானால ரொம்ப கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுறாரு. இவர் மட்டும் கிடையாது, இதே மாதிரி நிறைய சர்ச் ஃபாதர் வந்து ரொம்ப கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க இந்த சாத்தானால. ஆனால் வெளியே பார்க்கறதுக்கு சூசைட் மாதிரி தான் தெரியுது. இந்த விஷயத்த நன்னா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்றாங்க, போன முறை நீங்க தானே அந்த சாத்தான் இந்த உலகத்துக்குள்ள வராம தடுத்து நிறுத்தினீங்க, அதே மாதிரி இப்போ அந்த சாத்தான் வெளியே வந்துருச்சு. இந்த முறையும் இந்த உலகத்துல இருந்து அதை நீங்க தான் வெளியே துரத்தணும், அந்த வேலையை நீங்க தான் செய்யணும். எதுக்காக அந்த சாத்தான் இந்த உலகத்துக்குள்ள இப்ப வந்திருக்கு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை நீங்க தான் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில நடந்த அமானுஷ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய ரிவ்யூவை நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஹாரர் சீக்வன்ஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா த்ரில்லிங்காகவும் நல்லா பரபரப்பாகவும் கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் நிறைய ஜம்ப் ஸ்கேர் அப்படிங்கிறது சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. மேக்கிங்லாம் ரொம்ப தரமாகவே இருந்துச்சு. ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது உங்களுக்கு நன் 1 படம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நன் 2வும் பிடிக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஒரு டீசன்ட் வாட்ச் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்குது. அடல் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வா மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.